வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். 2 நாள் நான் எந்த காணொளியும் போடலை. இதை கேட்குற உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒரு பெரிய விஷயமா தோணலாம். ஆனால் எனக்குள்ளே நான் இது வரைக்கும் பேசின விஷயங்களை வச்சு நான் இன்றைக்கி பேசுகிற விஷயம் என்னென்னா, இதோட மொத்த சாரம். நான் உணர்ந்தது, நான் அனுபவித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, இதை என்னோடய அனுபவத்தில் என் பார்வையில் என் கண்ணில் நான் இந்த உலகத்தை பார்த்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் இது ஒரு கூடுதலான அனுபவம். ரைட் நவ் இந்த பூமியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அதுவும் நம்மளோட உடலில் பிரதிபலிக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அந்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், இது உங்களுக்கு இதை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதும் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. பொதுவாக நான் பேசும்போதெல்லாம் எனக்கு நான் அடிக்கடி ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன். எனக்கு ஆன்சர் கிடைக்கும், விடை கிடச்சிருக்கும், ஆனால் கேள்வி தான் தெரியாதுன்னு. அந்த வகையில் நான் அந்த யூடியூப் பேச ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னா, எனக்கு விடையாக கிடைச்சதை வச்சு தான் ஒரு ஒரு காலகட்டம் ஃபுல்லாக நான் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன்னா, இந்த விடை கிடைச்சதை நான் கேள்வியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேசுகிறேன். இதுதான் உண்மையிலும் உண்மை. நான் என்னோடய கேள்விக்கு விடை தேடலை. என்னோடய அனுபவம் விடையிலேருந்து தான் நான் கேள்வியை கண்டுபிடிச்சி, கேள்வி வந்த உடனே நான் என்னோடய ஆன்சரையும், அந்த கேள்வியில் ஒருத்தங்க விடை சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த விடையும் என்னோடய ஆன்சரும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் இந்த இதை ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் நான் பிரபஞ்ச காமம்னு ஒன்று போட்டிருந்தேன். ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் இவ்வளோ புனிதமான ஒரு விஷயத்தை, இது ஏன் இவ்வளோ காலங்களில் இவ்வளோ மருவி அது ஒரு மறைக்கப்பட்ட பொருளாக, ஒரு மறைப்பொருளாக, ஒரு அது பேச தகுதியற்ற ஒரு வார்த்தையாக போனது. ஆனால் அதுதான் இந்த பூமியில் ஒரு உயிர்ப்பாகவும் ஒரு நாதமாகவும் உயிர் துடிப்பாக இருக்கும் பட்சத்தில் இது எவ்வாறு இது மடைமாற்றப்பட்டது அப்படின்னு யோசிக்கும்போது, இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு புரிஞ்சது. இது அதுவே செய்து கொள்கிறது. இது யாரும் எதுவும் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சிச்சு. அப்போது நமக்குள்ளே இப்போ நடக்கிறது என்ன எப்படி இருக்குன்னா, நான் ஒரு சங்கம், ஒரு நேம், ஒரு ஃபவுண்டர் இந்த மாதிரி நான் எதுவுமே வச்சுக்கல. ஆனால் என்னோடய அனுபவங்களும் அந்த மாதிரி இருக்கவங்க அனுபவங்களும் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, நான் இதில் பேசுகிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. எந்த கட்டாயமும் கிடையாது. இல்லை, நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு உண்மையை சொல்கிறதுக்கே அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. நான் சரியான கருத்தை சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கே உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே உங்களை கெஞ்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே உங்கள்கிட்ட ஒரு அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது தேவையே இல்லைன்னு தோணுனா கூட இதுவும் காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இந்த மனிதர்களுக்கு என்ன தான் வேணும்? இங்கே எல்லோரும் ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் கண்டே பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சால் கூட, ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத வெளியில் சொல்லும்போது எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கிறது தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. அந்த வகையில் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒரு மனிதனுக்குள்ளே சரி பாதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அர்த்தநாரியாகவே இருக்குது. இது என்னோடய அனுபவம், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் உங்களோட இஷ்டம். நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிறது உங்களோட அறிவின் மலர்ச்சி. அப்போது
அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அர்த்தநாரியாக இருக்கிறது அந்த சூரியனும் சந்திரனும் தான். அந்த சூரியன் நம்மளோட 2 தொடை பகுதி, கால் அந்த அந்த இடத்துல தான் சூரியன் இருக்காங்க. அதே மாதிரி அந்த சந்திரன் நம்மளோட தலைப்பகுதியில் இருக்காங்க. இதை நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், ஒரு ஆண் தான் பெண் பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது அதனால தான் இந்த சூரியன் அதோட தன்மையால் நகர்ந்து அது நான் முந்தி நினச்சிட்டு இருந்தேன், நெத்தி புருவத்தில் இருக்க தான் சந்திரனுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க நெத்தி கீழே இல்லை, ஒரு ஒரு மூக்கோட நுனியில் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அங்கே கூட வந்து சேரும்போது என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வெப்பமாகவும் ஒருத்தர் குளிர்ச்சியாகவும் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் 2 பேரும் இணைஞ்சு அவங்க ஒரு விதமான அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு ஐஸ், நம்ம அமிர்தம் வாயில் நமக்கு வரும்போது நம்ம அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கும்போது தேன் போல் ஒரு இனிப்பு சுவையும் லைட்டாக, தென் வந்துட்டு அந்த கரும்பு சாரோட சுவையும், நெல்லிக்காவை தின்னும்போது நமக்குள்ளே ஒரு இனிப்பு சுவை வருது இல்லையா, தண்ணி குடிக்கும்போது அந்த சுவையில் இருக்கும்போது வர ஒரு குளுமை அந்த இடத்துல வருது. எது? நீங்கள் சந்திரனும் சூரியனும் சேர்க்கும்போது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்திருப்பீங்க. இது வேறு, இதை கேட்டுட்ருக்கவங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி அனுபவத்தில் கொண்டு வரலான்னா, நீங்கள் அந்த பிரபஞ்ச காமம் உங்களுக்குள் செயல்படும்போது நம்மளாம் மனிதர்கள் தான், இது ஒன்றும் பெரிய ரகசியமாக மறைச்சி வச்சுக்க தேவையில்லைங்கிற கட்டாயத்தின் பேரில் இதை சொல்கிறேன். இது ஏன் நான் இதை பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு எதுக்கோ தேவைப்படுது. இது ஏதோ இந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே சொல்லணும்னு இருந்திருக்கு. அது நான் கருவியாக இருக்கேன், அவ்வளோதான். அதனால எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு என் வாயில் சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த வகையில் நீங்கள் உள்மூச்சு எடுக்கிறீங்க, வெளிமூச்சு எடுக்கிறீங்க. அந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் தான் மொத்த கான்செப்டே இருக்குது. இதில் எங்கோ இல்லை, உங்களுக்குள்ள அந்த மூலாதாரத்தில் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு மலர்ந்துடும் தாமரை. அந்த தாமரை மலர்றதை அழகாக உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த தாமரைக்கு நடுவில் ஒரு குழிஞ்ச ஒரு பாத்திரத்தில் எப்படி வாழைத்தண்டில் தண்ணியை ஒரு கிடைக்கிறதுக்காண்டி ஒரு நைட்டே ஒரு குழி தோண்டி வச்சிட்டோம்னா காலையில் தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமோ, அதே மாதிரி அங்கே ஒரு கிண்ணம், அதில் ஒரு சாறு, அந்த தாமரையின் சாரா, இல்லை அந்த உயிரின் சாரா, இல்லை அந்த ஒட்டுமொத்த இருப்பின் சாரா தெரியல. ஆனால் ஒரு சாறு, ஒரு தேனின் லிக்யூடான பதத்தில் ஒரு சாறு. அந்த சாறு அங்கே உருவாகுது. அந்த சாறு எதுக்காண்டி அது உருவாகி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச காமம் நமக்குள் வெடிக்கும்போது நம்ம அந்த உணர்வை இதுதான் தெரிஞ்சுக்கும்போது இந்த அனுபவம் வருதா அப்படின்னு தெரியல. ஆனால் அப்படி உருவாகுது. அப்படி உருவாகும்போது நம்ம உள்மூச்சு வெளிமூச்சும் ஒன்று வெப்பமாகவும் ஒன்று வெப்பமற்று இருக்கும்போது ரெண்டுமே இப்போ குளிர்ச்சியாகுது. ரெண்டுமே குளிர்ச்சியாகும்போது நீங்கள் உங்கள் மூச்சை கவனிக்கும்போது உங்கள் மூச்சு அப்படின்னு தான் வருது. அதாவது அந்த மூச்சு என்னென்னா, நம்ம நார்மலாக மூச்சு இருக்க மாதிரி இல்லாமல் உணர்வு வருது. அந்த சிவசக்தி ஐக்கியத்தில், அந்த அர்த்தநாரியில், அந்த சூரியன் சந்திரனும் சேரும்போது, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன். அப்போது அந்த ஆண் பெண் தன்மையில் சேரும்போது நம்ம அனுபவிக்கிற அந்த ப்ரெஷர் அந்த உடலில் அலை போல் ஒரு கால்வாய் போல், ஒரு காற்றோட தீவிரத்தின் போல, ஒரு புயல் போல் அந்த இடத்துல நமக்கு எங்கன்னா மூலாதாரத்திலிருந்து அந்த மூக்கின் நுனி வரைக்கும் நமக்கு அலை போல் அப்படி அந்த இது சென்று அந்த அலை போல் செல்லும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருதுன்னா, அந்த பரவசம், அந்த ஆனந்தம், அந்த பேரின்பம். நம்ம சிற்றின்பம் சொல்லல, பேரின்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு உயிர் போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் என் அனுபவத்தில் பார்த்ததில்ல. ஆனால் இது இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு உணர்வு.
அந்த பேரின்பம் வந்து இப்போ நம்ம மனிதனாக இருக்கும்போது சிற்றின்பமாக இருக்கும். அந்த உடல் விடும்போது நம்ம ஆல்ரெடி நிலைத்து நிற்கிறதே அந்த பேரின்பத்தில் தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது வாய் வார்த்தையா. அந்த வகையில் இந்த உணர்வு இருக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருது. நம்ம எல்லை கடந்து இருக்க மாதிரி தெரியுது. ஒரு பேரின்பம், ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதியில் ஒரு சங்கீதம். இதை உணர முடியுது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே இருக்க ஒவ்வொரும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அது நினைக்குது. நீங்கள் ரொம்ப துன்பப்பட்டீங்க. இங்கே மக்கள் வந்து அதை தேடுறவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாமல் தேடிட்டுருக்காங்க. நான் வந்து அதை உங்களுக்குள்ளே புகுத்துறதுக்கும் நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்கிறதுக்கும் உள்ள காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் அந்த இயற்கை அந்த பேரின்ப ஒரு அறிவு வந்து எனக்கு உணர்த்துகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வகையில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம இங்கே உடல்லையோ மனத்திலேயோ அறிவிலையோ ஆன்மாலேயோ கடந்து எல்லை கடந்து நம்ம செல்லும்போது இங்கே நம்ம பெருமாள், சிவன், பிரம்மன் அப்படிங்கிற தன்மையும் தாண்டி அவங்களோட ஒட்டுமொத்தமாக கான்சியஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போகும்போது நம்ம பிரபஞ்சமாகிறோம். எல்லாமே அதுவாக தான் ஆகுது. அதுவாக தான் எல்லாமே இருக்குது. இதை எப்படி அனுபவத்தில் கொண்டு வருது, அதை எப்படி இந்த வார்த்தைகளால் என்னால் பேச வைக்க முடியுது அப்படின்னு இறைவன் என் மேலே கொண்ட கருணையை என்னால் இதில் உணர முடியுது. அந்த வகையில் இதில் நான் பேசுகிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரில. இன்றைக்கி இல்லை, நான் என்றைக்கா ஒரு நாள் புரியும். ஏதோ இதை கவனிக்கிறவங்க புரியாதவங்க வந்து ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சி விட்டாலும் அது வந்து ஆனந்தமான தன்மைக்குரியது தான். ஆனால் புரிகிறவங்களுக்கு நிச்சயமாக புரியும். அந்த பிரபஞ்ச காமத்தை நம்ம உடலுக்குள் நம்ம உணரும் தருணம் நாம் வெடித்து மலர்ந்து ஒரு சூரியனை கண்டப்பா அந்த சூரியகாந்தி மலர்ந்த மாதிரி நம்ம மலர்றோம். ஒரு தாமரை மலர்ந்த மாதிரி மலர்றோம். ஒரு அந்த எல்லையற்ற ஒரு இன்பத்தை உணர்கிறோம். அதுதான் பேரின்பமாக தெரியல. நான் இது வரைக்கும் உடல்னால் என்ன, சூட்சம உடல்னால் என்ன, நாடினா என்ன, அந்த ஆதாரங்களில் போகிற இது, அந்த வாயு, அந்த அந்த அதில் வந்து நம்ம வளைஞ்சு போகிறது, அந்த மூச்சோட தன்மை, அப்புறம் அருள் பக்தி அப்படின்னு குறள் ஞானம் சொல்லும்போது அவங்க வீடு பேர் நோக்கி கொண்டு வந்தாங்க. அந்த வீடு பேர் நோக்கி கொண்டு வந்தது அனுபவத்தை என்னால் உணர முடிகிறது. ஆணித்தரமான உண்மை. நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த குறள் நம்மளை கொண்டு வருது. நான் ஏன் இத்தனை நாளும் அந்த குறளை நான் தேடவே இல்லை, எனக்கு ஏன் கிடைக்கவே இல்லைன்னா அதுக்கு நான் பக்குவப்படலை. இப்போ தான் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைக்கும் அந்த அறிவு எனக்குள்ளே ஒரு மலர்றதுக்கு வாய்ப்பாகவே இருந்திருக்கு. அதனால் மனிதர்களாகி நம்ம என்ன செய்கிறோன்னா, ஏதோ ஒன்று தேடி போகிறதே விட ரொம்ப தேடி களைச்சி போயிருக்காம ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக நிற்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது கையில் கொடுத்து அழகாக மலர வைக்குது. நீங்கள் மலரவே வைக்க முடியாதுங்கிறது ஆணித்தனமாக தெரியுது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், என்ன தேடினாலும், என்ன அலைஞ்சாலும் அது இயல்பாக மலரும்போது தான் மலர்கிறதே ஒழிய, எனக்கு இப்போது நீங்கள் மலரச் செய்ய வேணும் என்ற கோரிக்கையோ அன்பான காணிக்கைகளோ நம்ம வைக்கும்போது அது செய்யவே இல்லைங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, இயல்பாக இருக்கணும். அந்த இயல்பாக உள்ள தன்மையை நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கு பொறுமை, நிதானம், சில பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருந்தால் கூட இறைவனோட அருளாலையும் அவனோட தன்மையால் மட்டும்தான் இது நடக்குங்கிறத நம்மளால் இயல்பாக உணர்ந்துக்க முடியுது.